ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு ஃபார்மசி ப்ராடக்ட் பற்றி தான். இதுதான் அது கோட்டாரில் என்படுகிற ஒரு க்ரீம். இதோட யூசஸ் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ட்ரை ஸ்கின் இருந்துச்சுன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் ட்ரை ஸ்கின்னோடு கூடிய இச்சிங், அதுக்கப்புறம் ஃப்ளாக்கி ஸ்கின், இன்னும் உங்களோட ஸ்கின் வந்து ரொம்பவே ஹார்டாக ரஃப்பாக ஹைப்பர் பிக்மெண்டேஷன் இருந்துச்சுனாலும் நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதோட மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா லாக்டிக் ஆசிட், அதுக்கப்புறம் யூரியா, கிளைசின் தான். லாக்டிக் ஆசிட் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்கின்னை வந்து நல்லா எக்ஸ்போலியேட் பண்ணி டெட் ஸ்கின் செல்ஸை வந்து ரிமூவ் பண்ணுது. அதே மாதிரி யூரியா வந்து நம்மளோட ஸ்கின் பேரியரை ப்ரொடெக்ட் பண்ணி நம்மளோட ஸ்கின்னில் வந்து மாய்ஸ்சரைசரை வந்து நல்லாவே வச்சுக்க உதவுது. இன்னும் இதில் நிறைய இன்க்ரீடியன்ஸ் இருக்குது. இதுதான் மெயின் இன்க்ரீடியன்ஸ். இந்த லாக்டிக் ஆசிட் வந்து நம்மளோட டெட் ஸ்கின் செல்ஸை வந்து ரிமூவ் பண்ணி ஹைப்பர் பிக்மெண்டேஷனையும் குறைக்க உதவுது. இதோட மெயின் ஃபங்க்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ட்ரை ஸ்கின்னை வந்து குறைச்சி நம்மளோட ஸ்கின்னை வந்து நல்லா சாஃப்டாக வச்சுக்கிறதுக்கு தான். இது நம்ம எப்போவுமே ஃபேஸுக்கு யூஸ் பண்ணக்கூடாது, பாடிக்கு தான் யூஸ் பண்ணணும். நம்மளோட பாடி பார்ட்ஸ் மெயின் பார்த்தீங்கன்னா இந்த நக்கிள்ஸ், இந்த எல்போ ஏரியா, நீ ஏரியாவில் யூஸ் பண்ணிக்கலாம். மெயினாக நம்மளோட கால் வெடிப்பு இருந்துச்சுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அது எப்படி யூஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு டிப்பு தான். நீங்கள் வேணும்னா நைட்டு தூங்கும்போது உங்களோட அந்த வெடிப்பு இருக்கிற பகுதியில் வந்து இதை கொஞ்சமாக எடுத்து நல்லா அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணிவிட்டு சிலிக்கான் சாக்ஸ் வந்து வியர் பண்ணிக்கிட்டு படுத்திங்கன்னா ரொம்பவே நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஹைப்பர் பிக்மெண்டேஷன் இருந்தாலும் நீங்கள் எந்த ஏரியா வேணுனாலும் அப்ளை பண்ணிக்கலாம். சென்சிட்டிவ் ஏரியாவுக்கு அப்ளை பண்ணாதீங்க, நல்லதில்லை, யூரியா இருக்குது அதனால். அது மட்டும் இல்லாமல் இதை வந்து டெய்லி 3 டைம்ஸ் அப்ளை பண்ணலான்னு சொல்கிறாங்க. இதோட மாய்ஸ்சரைசிங் ஃபேக்டர் தான் நம்மளோட ட்ரை ஸ்கின்னை வந்து ரொம்பவே சாஃப்டாக்கி ஸ்மூத்தாக கொண்டு வரதுக்கு ஹெல்ப் பண்ணுது. அதனால் ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்க தைரியமாக யூஸ் பண்ணிக்கலாம். குளிர்காலங்களில் பார்த்தீங்கன்னா நம்ம பாடி வாஷ் பண்ணதுக்கப்புறம் சிலவங்களுக்கு ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு ரொம்பவே ட்ரையாகவும் ஸ்கின் எல்லாம் பார்த்தீங்கன்னா வெடிச்சு இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த நேரத்தில் நீங்கள் இதை அப்ளை பண்ணிக்கோங்க. 3 டைம்ஸ் அப்ளை பண்ணிக்கலாம். பிக்மெண்டேஷன் இருக்கிற இடத்துல நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். சிலவங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா, இந்த நகிள்ஸ் ஏரியாவில் எல்லாமே ஹைப்பர் பிக்மெண்டேஷன் இருக்கும். நம்ம இந்த ஏரியாலே அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம இதை அப்ளை பண்ணும்போது தொடர்ச்சியாக கண்டினியூவாக நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். 3 மந்த்ஸாவது அப்ளை பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ரிசல்ட் ரொம்பவே நல்லா இருக்கும். அதே மாதிரி ஹைப்பர் பிக்மெண்டேஷன் பார்த்தீங்கன்னா இதை அப்ளை பண்ணும்போது போயிடும், திரும்ப வருமானு கேட்டிங்கன்னா வராது. இதோட நெட் கண்டென்ட் பார்த்தீங்கன்னா 75 கிராம் தான். இது வந்து 145 ருபீஸுக்கு அஃபோர்டபுளாக கிடைக்குது. எல்லா ஃபார்மசிலையும் கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் ஃப்ளிப்கார்ட், மீஷோ அந்த இதுலேயுமே கிடைக்குது. ஹைப்பர் கிரோட்டிசிஸ் எனப்படுகிற இந்த ஸ்கின் வியாதிக்கும் இது ஹெல்ப் பண்ணுது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு இடத்துல ஒரு ஏரியாவுக்கு மட்டும் நல்லா ப்ரெஷர் கொடுக்கும்போது அந்த இடத்துல உள்ள ஸ்கின் வந்து ரொம்பவே ஹார்டாகி திக்கனிங் ஆகுது. அதனால தான் நம்ம ஹைப்பர் ஹீரோட்டோசிஸ்ன்னு சொல்கிறோம். நிறைய ஸ்கின் வந்து லேயராக அப்படியே ஆகுறது தான். நம்மளோட பாதம் அதுக்கப்புறம் நீலே இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அந்த இடத்துல நம்ம சில நேரங்களில் முழங்கால் போடும்போதும் நிற்கிற நேரங்கள்லையும் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு வர வாய்ப்பு இருக்குது. ஃபேஸுக்கு யூஸ் பண்ணாதீங்க. நீங்கள் ஃபேஸுக்கு யூஸ் பண்ணணுன்னா உங்களோட ஸ்கின் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணுங்கள். இதோட கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா திக்காக தான் இருக்குது, ரொம்பவே திக்காக இருக்குது, திக்காக பேஸ்ட்டாக இருக்குது. கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்சர்வ் ஆக. அதனால் இது வந்து உங்களோட ஃபேஸுக்கு ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்க போடவே கூடாது. ஏன்னா ஆயிலி ஸ்கின் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி எப்போவுமே ஒத்து வராது. அவ்வளோதாங்க. இதில் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.